வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்துல டிவிஎஸ் ரோடு நாராயணா ஸ்கேல் கம்பெனி ஆப்போசிட்ல நம்மளுடைய சிவானி மில்லட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியத்துல பண்ணினது. இந்த உணவுகள் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. மேக்சிமம் கடையில இருக்கிற கெமிக்கலான பொருள் சாப்பிடுறதை விட நம்ம கிட்ட சிறுதானியத்துல செஞ்ச எல்லா உணவுகளுமே ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் தான். நீங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பாருங்க, கிவி பழம் வச்சிருக்காங்க, அத்திப்பழம் இருக்குது, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை. இதுதான் பிளட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கம்பல்சரி நம்மள எடுத்துக்க சொல்லுவாங்க. வெள்ளரி விதையும் இருக்குது, பூசணி விதையும் இருக்கு. ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்ற நெல்லிக்காய், உலர் நெல்லிக்காய், இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வால்நட்டும் வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே இதுல வச்சிருக்காங்க. இதே மாதிரி இது பாத்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன விதையில வேணும் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா வகையான மால்ட் வகையும் இருக்கு. கேரட் மால்ட் இருக்கு, பீட்ரூட் மால்ட் இருக்கு, ஆப்பிள் மால்ட் இருக்கு, பனானா மால்ட் இருக்கு. சோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சிவானி மில்லட்ஸ்க்கு எல்லா வகையான மால்ட்டையும் ஹார்லிக்ஸ் வகையில நீங்க அப்படி பால்லயும் ஷேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா நீங்க சர்லாக்காகவும் சுடுதண்ணில வச்சு நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமான பொருளா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குதிரைவாளி தோசை மிக்ஸ் இருக்கு, மாப்பிள்ளை சம்பா தோசை மிக்ஸ் இருக்கு. பெரியவர்கள் அரிசி சாப்பிடறதுக்கு விரும்ப மாட்டாங்க, உங்களுக்கு நாங்க தோசை மிக்ஸ் ஆகும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கொள்ளு தோசை மிக்ஸ். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம காரம், உப்பு எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சீரகம் முதற்கொண்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக எல்லா வகையான தோசை மிக்ஸ் ரெடிமேடா வச்சிருக்கோம். அப்படியே வாங்கிட்டு போய் இன்ஸ்டன்டா நம்ம தோசை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சிவானி மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மரத்துல இருந்தே பொரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இயற்கையான முறையில் டேஸ்டா இருக்கும். நம்ம கிட்ட அத்திப்பழம் இருக்கு, பிளஸ் கருப்பட்டியில செஞ்ச காராசேவ் இருக்கு. லட்டு வகையில பாத்தீங்கன்னா எல்லா வகையான லட்டுமே இருக்கு. வல்லார லட்டு, ராகி லட்டு, ஸ்பைருலினா லட்டு, திணை லட்டு. பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்பு பிஸ்கெட்டு, ராகி பிஸ்கெட்டு, எல்லா பிஸ்கெட்டுமே இருக்கு. நாங்க நெய்யும் பிளஸ் நாட்டு சக்கரை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒயிட் சுகர் நாங்க எந்த ஒரு இதுலயுமே ப்ராடக்ட்லயும் நாங்க சேர்க்கல. இல்லையா கருப்பட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பட்டியில மட்டும் தான் நம்ம செஞ்சிருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கருப்பட்டியில செஞ்ச ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு நீங்க தைரியமா கொடுக்கலாம். கருப்பட்டியில செஞ்ச தேங்காய் லட்டு, நெய் பிளஸ் கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க தைரியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கமர்கட்டு. இந்த கமர்கட்டு அவ்வளவு டேஸ்டா சுவையா இருக்கும். நீங்க சுவைச்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் இதனோட டேஸ்ட்டை நீங்க உணர முடியும். பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பொரி உருண்டை இருக்கு. இந்த பொரி உருண்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பட்டி, ஏலக்காய், சுக்கு இது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கு. இதுலயே இன்னொரு வெரைட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மிளகு, பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். பெப்பர் போட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் விரும்புவாங்க. காரமா கொடுக்கணும்னு நினைச்சா காரமாவும் நம்ம வாங்கிக்கிட்டான். இல்ல ஸ்வீட் மட்டும் போதுனாலும் நீங்க கருப்பட்டி மட்டும் ஆட் பண்ணது பொரி உருண்டை சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் கருப்பட்டி பொரி உருண்டை. இதே வெரைட்டியில பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்கார்ன் ஒவ்வொருத்தரும் ஸ்வீட்டா கேட்பாங்க. இந்த பாப்கார்ன்ல பாத்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பு. குழந்தைங்க கம்பு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம கம்பு பொரிச்சு அதோட கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம். வெள்ளை சோளம் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்காக வெள்ளை சோளத்தை நம்ம பொரிச்சு அதனோட சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டியில மட்டும் தான் நம்ம செஞ்சிருக்கோம். வேற எதுவும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. ஒரிஜினல் பியூர் கருப்பட்டி. இதுல நீங்க வெயில்ல வச்சீங்க அப்படின்னா ஃபுல்லா மெல்ட் ஆயிரும். வெயில்ல வைக்காம நம்ம அப்படியே லைட்டா இது பண்ணோம்னாவே போதும், ஃபுல்லா தூளாயிரும், ஃபுல்லா மாவு மாதிரி தான் இருக்கும். இதுலயே நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக சாம்பிளை கல்லு மாதிரியே இருக்கிற சக்கரை பாவுல செஞ்ச கருப்பட்டியை வச்சிருக்கோம். ஒன்ஸ் நீங்க சிவானி மில்லட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தான் தெரியும். இந்த ஒரிஜினல் கருப்பட்டியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க 5 ஸ்டார், மஞ்சி இதை மோஸ்ட்லி விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்பக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க கோகோ முட்டாயின்னு சொல்லிட்டு கருப்பட்டியே கடலை முட்டாய் ஆட் பண்ணி நாங்க செஞ்சிருக்கோம். இது குழந்தைங்களுக்கு 5 ஸ்டார் மாதிரி, மஞ்ச் மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் டெய்லி கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எள்ளு மிட்டாய். ஸோ எள்ளு அவங்க நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எள்ளுல நாங்க நல்ல பியூரா காய வச்சு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம நம்ம பியூர் நாட்டு சக்கரை மட்டும் தான் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ப்ளஸ் கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சிறுதானியத்துல செஞ்ச அரிசிகள், எல்லா வகையான அரிசியும் நம்ம பொரிச்சு இதை நம்ம ஸ்பெஷலா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஸ்பெஷல் யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் வத்தலும். இது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இலந்த வடை தான். இலந்த வடையில் நம்ம வெறும் வெல்லம் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். மாங்காய் வத்தல்லையும் பாத்தீங்கன்னா பியூர் வெல்லமும், மிளகு, பெருங்காயம் இது மட்டும் தான் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். இது செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி நம்ம கிட்ட கடைக்கு மோஸ்ட்லி வர்றது என்னன்னா இந்த ரெண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. பொடி வகையில பாத்தீங்கன்னா எல்லா வகையான பொடியும் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் இது எல்லாரும் பூண்டு பொடினா பெரியவங்க முதல்ல எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு போவாங்க.
இட்லி பொடி பார்த்தீங்கன்னா இட்லி பொடியும் இருக்கு. இதுல வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது நம்ம இட்லி பொடி. இது பொடி வகையிலேயே பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி இருக்கு, பிரியாணி மசாலா இருக்கு. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நாமளே தயாரிக்கிறோம். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்க தைரியமா சாப்பிடலாம். பூண்டு பொடி, ரசப்பொடி, தூதுவளை ரசப்பொடி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் வந்து சிவானி மில்லட்ஸ் ஒன்ஸ் வாங்க, நீங்க வாங்கிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் எல்லா வகையான அரிசி இருக்கு. திணை அரிசி, சாமை அரிசி, வரகு அரிசி. அரிசி வகைகள் விரும்பாதவங்க வந்து ரவையும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து யாரும் அரிசி விரும்ப மாட்டாங்க. அரிசி விரும்பாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ரவை ஐட்டமும் வச்சிருக்கிறோம். குதிரைவாலி ரவை, திணை ரவை, சாமை ரவை, வரகு ரவை, கோதுமை ரவை, சம்பா ரவை, எல்லா வகையான அரிசியுமே வந்து நாங்கள் ரவையா பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் புரியும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வரகு பாஸ்தா, திணை பாஸ்தா, சாமை பாஸ்தா, இந்த மாதிரி எல்லா வகையான சிறுதானியத்திலுமே வந்து சிறுதானியத்தை சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கு வந்து அரிசியா கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கிட்ட வந்து பாஸ்தாலையும் சேமியாலையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வகையில் எல்லா வகையான நூடுல்ஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கு அடிஷ்னலாக வந்து எல்லா வகையான பவுடருமே நாமளே ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிவானி மில்லட்ஸ்க்கு வாங்க. சிறுதானியத்தில் அத்தனை வகை சிறுதானியத்துலேயும் நம்ம வந்து பாஸ்தாவும் சேமியாவும் எல்லாமே நூடுல்ஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நல்லா அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வகையான ஸ்நாக்ஸுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிறுதானியத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யறதுக்காக சாமை பாஸ்தா, திணை, வரகு, கம்பு, அந்த மாதிரி எல்லா வகையான சிறுதானியத்திலுமே வந்து நம்ம சேமியா பாக்கெட்டாக இருக்கட்டும், நூடுல்ஸ் வகையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறுதானியத்திலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தைங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் தவிர்த்து நம்ம ஆரோக்கியமான ஒரு பாரம்பரிய உணவு முறையை மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிறுதானியத்தில் இருக்க இந்த மாதிரி ஒரு பாஸ்தாவும், நூடுல்ஸ், சேமியா இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுள் வகையிலையும் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவுள் கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சேலட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கருப்பரிசி வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பனை வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை கருப்பட்டி அதை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி கருப்பு கவுனியில் அரிசியில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆரோக்கியமான வந்து வாழ்க்கை முறையை வாழணுமா அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சிவானி மில்லட்ஸில் உள்ள சிறுதானியத்தில் எல்லாத்துலையுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் ராசிபுரம் ஒன்வேல பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா டிவிஎஸ் கம்பெனிலேருந்து ஒரு 10 கடை ஜேசிஎஸ் ஸ்கேன் சென்டர் தள்ளுன உடனே நம்ம சிவானி மில்லட்ஸ் வந்து ஸ்ரீ நாராயணன் ஸ்கேல் கம்பெனிக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சிவானி மில்லட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஃபேமிலியோடையும் நம்ம குட்டீஸோடையும் நீங்கள் வாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை ஊட்டக்கூடிய எல்லா வகையான ஸ்நாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் எல்லாரும். நம்மக்கிட்ட எல்லா வகையான ஊறுகாய் வகைகளும் இருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய், தொக்கு வகைகள், பிரண்டை தொக்கு, வாழைப்பூ தொக்கு, இந்த மாதிரி எல்லா வகையான தொக்கு வகைகள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க தொக்கு வகைகளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லெண்ணெயில் பண்ணுறனால எந்த ஒரு ஊறுகாயும் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொல்லிமலை தேன் இருக்குது. எல்லா வகையான தேனும் வந்து நம்ம ஒரிஜினலாக பியூராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தேன் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து கொம்பு தேன் இருக்குது, மலைத்தேன் இருக்குது, எல்லா வகையான தேனும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றீங்க நம்ம சிவானி மில்லட்ஸுக்கு வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கலாம். ஊறுகாய் வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஊறுகாயும் நம்மக்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நம்மக்கிட்ட வாங்க. தேங்க்யூ. நேயர்களே, உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து குரியருமே அவங்க பண்ணித்தர தயாராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கொரியர் சர்வீஸ்லேயும் நாங்கள் பார்சல் பண்ண ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்கள் வீடு தேடியே நம்ம சிவானி மில்லட்ஸ் வர தயாராக இருக்கு. ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.